ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி ஆகுதுங்க. ஆமாம், 5:30 மணி ஆகுது. ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு எதை பார்த்தின வீடியோனா, எங்கள் வீட்டு மொட்டைப்படி வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ராகுல் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், அவன் வந்து எடிட் பண்ணிருக்கான். ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து போட்டு கொடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ராங்கில் இவன் ஞாபகம் இருக்கான் உங்களுக்கு. இவனும் அப்புறம் இவனோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கான், சந்தோஷ், சூர்யா. ஸோ இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டு மாடியை வந்து நாங்கள் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து இந்த மாடி மேலே நாங்கள் இவ்வளோ நாட்கள் விளையாடி இருக்கோம், தூங்கியிருக்கோம், அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மாடி இது. பட்டு இப்போ பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து சரியா நாங்கள் அப்புறம் மாடி மேலே வரதை விட்டுட்டோம். எங்கள் வீட்லேயே ரொம்ப பிடிச்ச பிளேஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடி தான். நான் தனியாக நிறைய நாள் வந்து இங்கே நடந்திருக்கேன், யோசிச்சிருக்கேன், பாட்டு கேட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ என்னோட சம்மர் சீசன் வரவே இப்போ மேலே வந்து நாங்கள் ஒரு டென்ட் மேலே போட்டு பார்த்து தூங்க போகிறோம். அதுக்கு க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் கொசு கடிக்காது இல்லையா? ஸோ அதுதான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அதான் வந்து இன்னைக்கு வீடியோவே. என்னடா ரெடியா? வாங்க மாடி க்ளீன் பண்ணலாம். இதுதான் எனது வால். இதுதான் பீரங்கி குண்டு. எல்லாம் மாறி ரொம்ப நிறைய வருது கைஸ். மாஸ் ரொம்ப தூசு கலந்து டஸ்ட் அதிகமாக வருது. அதனால மாஸ்க் போட்டு தான் பெருகணும். கிட்டத்தட்ட இதை சுத்தம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமா? அவ்வளோதான் ஆகல. ஹெல்ப் பண்ணுங்கடா. பெரிய பீஸ் ஸ்ரீராம் அப்படியே வெஸ்ட் போய் தீபட பண்ணிங்கறானுங்க. வாங்கடா, நீ வெஸ்ட் வாங்கடா. பாருங்க நான் க்ளீன் பண்ணிட்டேன். Guys, இப்போ வந்து நாங்க 45% க்ளீன் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இது இருக்குதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுத்திக்கிற குப்பைகள், நோட்டு, அப்புறம் அட்டை, பிளாஸ்டிக் கவருங்க, இந்த கீஞ்சி போன பையங்க, இதெல்லாம் எடுத்து ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டோம். இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் எஸ்ஐ போயிட்டு ஒரு திரும்ப புஸ்தம் வந்தா கூட கான்ஸ்டபிள் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி போட்டலாம். கஷ்டப்பட்டு வேஸ்ட் சுத்தி வாங்கிட்டு நானு சைடு பாஸ் குத்துங்கிறானே இவனுங்க. டேய்
ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப வேவ் செஞ்சு ஒழிச்சிருக்கேன். ஸோ என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுங்க. ஒன்றும் இல்லை, லைக் தான். ஸோ அந்த லைக்கு மட்டும் தட்டி விடுங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலாக நான் வீட்டில் இருக்கிற பெரும்பாலான வேலைகள் செய்வேன். நான் பெருக்கிறது, துவைக்கிறது எல்லாத்தையும் பண்ணுவேன். அது சொன்னது உண்மை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு கொடுத்தான். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 5th ஸ்டாண்டர்டுக்கு வேறு ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், வேறு ஊருக்கு போகிறேன். அப்போ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இது கொடுத்தான் எனக்கு ஞாபகமாக. ஸோ அப்போது நான் இது பத்திரமா வச்சுட்டு இருக்கேன். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலம். அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. ஸோ இது பபுள்ஸ் இதெல்லாம். ஸோ நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குட்டியோன்னு இருக்குமே, அது தண்ணில் போட பெருசாகாமே. இன்னும் வச்சுட்டு இருக்கேன். இது வந்து அழுகி போயிட்டுருக்கோம் தெரிஞ்சு. பட் எனக்கு தூக்கி போட மனசு வரல. ஸோ பத்திரமா இருக்கு அப்படியே இங்கே இருக்கட்டும். அப்புறம் ஆக்சுவலாக அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். எங்கள் அம்மா திட்டினா, ஏய் கீழே இருக்காத எங்கன்னா மேலே குத்தி கிதிக்கு போகிறேன். அப்புறம் கூட போ ஓரம் போ. கையை குத்தி போய்விட்டு அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன். கைஸ் இந்த கம்பி தூக்கி இங்கே போட்டாச்சு. போட்டு இந்த குப்பையை பெருக்கி விட்டுட்டா அவ்வளோதான். விட்டா அப்போ தண்ணி ரெடியாக இருக்குது. தண்ணி வச்சு ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், மாடி புதுசாகிடும். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தூங்க போகிறோம். ஓஹோ எத்தா சூப்பர். இது முடிய போகிறது. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. இன்னும் 1/4 மணி நேரம் தான் நம்ம டைம் இருக்குது. நம்ம ஆகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சாமியா பண்ணுங்க, லைக் தட்டுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, வியூஸ் நிறைய பறி விடுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏடா டேய் போதுடா டேய் புறா புறா அவளா முனிசா தண்ணி தண்ணி ஊத்திடலாம். அவளா முனிசா கடா அப்படியே ஊத்திட்டீங்க, கடல் மாதிரி ஆக்கிட்டோம் இந்த மாடியை. ஓகே गाइस, நம்ம வந்து ஃபைனலி மொத்தம் முடிச்சிட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா, ஐயோ 6:44 6:45 ஆகுது. ஓகே பரவாயில்ல, 14 நிமிஷம் லேட்டாக முடிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் என்னுடைய முயற்சி வந்து நான் என்னை பாராட்டிக்கிறேன்.
எப்படி இருந்துச்சு அனுபவம்? நல்ல அனுபவமா? எனக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? நானும் கேட்டால் நீங்களும் சம்மன்றீங்களா டாடி? சரி ஓகே பரவாயில்ல. ஓகே காய்ச்சி இப்போ மாடி க்ளீன் ஆகிடுச்சு. நான் வந்து மார்னிங் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு எங்கள் மாடி வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது சொல்லிட்டு. எத்தனை பேர் டே மாடியை கழுவுறதெல்லாம் ஒரு வீடியோ வந்து போகிற இடம் கேட்பீங்களும் பயமாக இருக்குது. பட் பரவாயில்ல, இதில் போய் என்ன ஆகுது பார்த்து கற்றுக்கோங்க. மாடி கழுவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வயசில் பையன் மாடி கழுவுறானேன்னு பாருங்க, அதில் தப்பு இருக்குது. ஏன் நாளைக்கு இதை பார்த்துட்டு யாரும் மாடி கழுவ மாட்டீங்களோ? கழுவிங்கள? நீ கழுவியாடா? நீ கழுவியா? இது போதுங்க எனக்கு. நான் வந்து பசங்களுக்கு நல்ல புத்தி சொல்கிறேன் என்னடா. ஓகே ஓகே நான் வந்து மார்னிங் பார்க்குறேன் உங்களை. பாய் சொல்கிறேன். அப்படியே பாருங்க க்ளீனாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து ஃபுல் வியூ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? பாய் கைஸ். பாய். ஏ காய்ஸ், மார்னிங் 7:40 ஆகுது. எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். டன் 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 டன். இந்த குப்பை டப்பா மட்டும் போய் கொட்டிட்டு வந்தோம். ஸோ இதை பற்றி யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த விளாக் முடிய போகுது. ஸோ ஃபைனலி எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் வீட்டு மாடி வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமாக என் துணை அந்த சூர்யா மற்றும் சந்தோஷ் அவர்களுக்கு எனது நன்றியை நான் கூறிக்கொள்ளும் நேரம் இது. அவ்வளோதான் கைஸ், விளாக் முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டை வந்து சுத்தம் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். பாய் பாய்.